இங்கிலீஷ் பேசுறதுக்கே பயமா இருக்கா? இல்ல கிராமர் ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாவே கன்ஃபியூஸ் ஆறீங்களா? நோ வரிஸ். நீங்க இந்த சிம்பிள் ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கனாவே போதும், இங்கிலீஷை ஈஸியா லேர்ன் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இங்கிலீஷ் பேசுகிற ஸ்பீடை லைட்னிங் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணுமா? அப்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது என்னெல்லாம் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரூல், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மெயின் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள், ஐ ஈட் மேங்கோ. இதில் ஐ சப்ஜெக்ட், ஈட் வேர்ப், மேங்கோ ஆப்ஜெக்ட். தமிழில் இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்வோன்னா, நான் மாங்காய் சாப்பிட்றேன். இதுதான் இந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன். ஏன் இந்த ரூல் வந்து சென்டென்ஸில் ரொம்ப முக்கியம்னா, சென்டென்ஸ் எப்போவுமே சப்ஜெக்ட் இல்லாமல் ஃபார்ம் பண்ண முடியாது. தென் செகண்ட் திங், வேர்ப் இல்லாமல் ஆக்ஷன் தெரியாது. தேர்ட் திங், ஆப்ஜெக்ட் இல்லாமல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்காது. இதுதான் இந்த ரூலோட மெயின் கான்செப்ட். ஸோ டெய்லியும் 5 சென்டென்ஸ் வந்து இந்த ரூல் பேசிஸில் ஃப்ரேம் பண்ணுங்க. ஐ ட்ரிங்க் காஃபி, ஐ வாட்ச் டிவி. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எவ்ரி டைம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். இதுதான் ரூல் நம்பர் 1. செகண்ட் ரூல், சிங்குலர் ப்ளூரல் வேர்ப் அக்ரிமெண்ட். இங்கிலீஷில் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்புக்கு எஸ் ஆட் பண்ணணும். அதுவே சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்புக்கு எஸ் ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், ஹீ பிளேஸ் ஃபுட்பால். ஹீங்கிறது வந்து சிங்குலர், ஸோ ப்ளே பக்கத்தில் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஹீ பிளேஸ் ஃபுட்பால். நெக்ஸ்ட், தே பிளே ஃபுட்பால். தேங்கிறது வந்து ப்ளூரல், ஸோ வேர்ப் கூட எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதனால் தே ப்ளே ஃபுட்பால். ஸோ வேர்ப் வந்து ஜஸ்ட் ப்ளே மட்டும்தான் வரும் ப்ளூரலுக்கு. சிங்குலருக்கு பிளேஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்ட் எதெல்லாம்னா ஹீ, ஷீ, இட், பாய், மதர், சிஸ்டர், இந்த மாதிரி எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ப்ளூரல் சப்ஜெக்ட் எதுனா தே, வி, யூ, பாய்ஸ், கேர்ள்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட். இதில் தம்ப் ரூல் என்னன்னா, சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் வேர்ப்ஸ் கூட எஸ் ஆட் பண்ணணும். அதுவே ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் வேர்ப் கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வேர்ப் அப்படியே தான் எழுதணும். எக்ஸாம்பிள், ஷீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். ஷீங்கிறது வந்து சிங்குலர், ஸோ ரீட் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ரீட்ஸ். அதுவே ப்ளூரல் ஃபார்ம்னா வி ரீட் புக்ஸ். அப்போது விங்கிறது வந்து ப்ளூரல், ரீட் வேர்ப் பக்கத்தில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வேர்ப் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதணும். நம்பர் 2 வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டாகவே இருக்காது. ரூல் நம்பர் 3, யூஸ் ஆஃப் அ அண்ட் த. ஆர்டிகல் ஸ்மால் வேர்ட் தான் இருந்தாலும் சென்டென்ஸ் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இவங்க ரொம்ப முக்கியம். ஏன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, வேர்ட்ஸ் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸோட ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், எ பாய், அ கேர்ள், அ டாக், அ பாக்ஸ், இந்த மாதிரி. அண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, வவல் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு நம்ம அண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், an apple, an aeroplane, an orange,
an egg. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த and யூஸ் பண்ணும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போது நீங்கள் சவுண்டை தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு AEIOU வவல் சவுண்ட் சொல்லுவோமா, அதோட அந்த லெட்டரை நீங்கள் பார்க்கக்கூடாது. சவுண்டு சவுண்ட் வருதா, சவுண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சவுண்டை தான் பார்க்கணும். அந்த மாதிரி வர வேர்ட்ஸுக்கு தான் நீங்கள் and யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் an hour, HOUR, அதை ஆர்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே ஹெச் சைலண்ட், அதனால அங்கே நம்ம ARன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே ஆக்சுவலி and R தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த and யூஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் த எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம த யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பேசும்போது அங்கே த யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், த சன் இஸ் பிரைட். இதுதான் ரூல் நம்பர் 3. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? அப்போது இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4, யூசஸ் ஆஃப் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப் சென்டென்ஸ்க்கு ஒரு ஹெல்பிங் டூல் மாதிரி. இந்த ஹெல்பிங் வேர்ப் மட்டும் இல்லைன்னா சென்டென்ஸ் மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். காமன் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னெல்லாம்னா am, is, are, was, were, do, does, has, have, had, will, shall, can, could. இதெல்லாம் தான் காமன் ஹெல்பிங் வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், I am happy. இந்த சென்டென்ஸில் am தான் ஹெல்பிங் வேர்ப். அந்த ஹெல்பிங் வேர்ப் am இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? I happy. இதில் ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? இல்லை இல்லையா? அதனால am ரொம்ப இம்பார்ட்டன்ட். She has a car. அதில் ஹாஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு. இப்போது ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் she a car, இது ஏதாவது ஒரு மீனிங் கொடுக்குதா? இல்லை இல்லை. அதனால ஹேஸ் அந்த சென்டென்ஸில் ரொம்ப முக்கியம். டென்சஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக வேர்ப் ரொம்ப முக்கியம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு am, is, are, has, have இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸுக்கு was, were, had. ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு will, shall. எபிலிட்டி, பாசிபிலிட்டி இந்த மாதிரி பிளேஸில் can, could, should இந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுதான் ரூல் நம்பர் 4. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லைன்னா சென்டென்ஸுக்கு லைஃபே இருக்காது. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.